வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். பனானாவ வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போறோம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். இது எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ளார போயிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனல் புதுசா இருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் பனானா எடுத்துட்டு, இந்த மாரி ஸ்லைசஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப தின்னான ஸ்லைசஸா கட் பண்ணணும் அப்படின்னு இல்ல. இந்த அளவு வந்து திக்கா இருந்ததுன்னா பரவால்ல. இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டு இது எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்தியான ஸ்நாக்ஸ்ங்க. ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிட முடியும். அடுத்தது இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சோள மாவு. வீட்ல வந்து சோளம் வந்து அறுக்குறவங்க கிராமத்து சைட்ல இது வந்து பவுடரா அரைப்பாங்க. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. ஆல்ரெடி நம்ம சேனல்ல சோள மாவு வச்சு ரொம்ப சூப்பரா போண்டா எப்படி பண்றதுன்னு வீடியோ இருக்கு. அதையும் செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹெல்திங்க. இது வந்து ஈஸியாவே நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். நம்ம சத்து மாவு அரைக்கிறதுக்கு ஒரு சோளம் வாங்குவோம்ல, அந்த சோளம் வாங்கிட்டு மில்லுல குடுத்து அரைச்சோம் அப்படின்னா, இந்த மாரி பவுடரா கிடைக்கும். இப்ப இதுலருந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்ப வந்து இது 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தாச்சு. இதுல வந்து அடுத்ததா என்ன சேர்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்தீங்க அப்படின்னா நல்லா பைண்ட் ஆயி வரும். அதுக்காக தான் சேர்க்கிறோம். அடுத்ததா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதுல வந்து சோள மாவு சேர்த்தோம்ல, சோள மாவு உங்கள்ட்ட இல்ல அப்படின்னா, இதுக்கு பதிலா நீங்க வீட் ஃப்ளார் கூட பயன்படுத்திக்கலாம். கோதுமை மாவு பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லன்னா நீங்க மைதா கூட பயன்படுத்திக்கலாங்க. சிம்பிள். இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு தடவ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்க்கிறதால. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்திங்க. இந்த மாரி வந்து செஞ்சு குடுங்க. எப்பயும் ஒரே மாரி மைதாவுல வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு குடுக்குறத விட, இந்த மாரி டிஃப்ரெண்ட்டா இந்த மாரி மாவுல செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அடுத்ததா தண்ணீ சேர்த்துட்டு இது கொஞ்சமா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் இப்ப நம்ப. பாருங்க இந்த மாதிரி நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த அளவு திக்கா இருந்தது அப்டின்னா போதுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க பனானா பீசஸ் இருக்குல்ல, அத வந்து இந்த மாவுல டிப் பண்ண போறோம். இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் திக்கா இருக்க மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து டிப் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ. அடுத்ததா வந்து ஒரு கடாயில ஆயில் சூடா இருக்கு. அடுத்ததா வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க பனானா பீசஸ் வந்து மாவுல முக்கி எடுத்துருக்கோம்ல, அத வந்து இதில போட்டு பொரிச்சு எடுத்துற வேண்டியது தான். இது வந்து ரொம்ப டைம் எடுக்காது. போட்ட உடனே சட்டுன்னு வந்து பொரிஞ்சு வந்துரும். நீங்க வந்து அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு, போட்ட உடனே வந்து திருப்பி விட்டுறணும். அப்படி இல்லன்னா கரிஞ்சு போயிடும். உள்ள இருக்க பனானா வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்ல. மாவுமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா வந்து வெந்துடும். பாருங்க இந்த மாரி ஒவ்வொரு பீஸஸா நான் போட்டுக்கிறேன். நீங்க பஜ்ஜி செஞ்சு குடுக்கறதுக்கு பதிலா இந்த மாரி கார்ன்ஃப்ளவர் இருந்தது அப்டின்னா, இந்த மாரி பனானாவுல செஞ்சு குடுக்கலாம். இது வந்து ரொம்ப நல்லாருக்கும். நீங்க பனானாவுல எப்பயும் போல பஜ்ஜி போடுறதுக்கு பதிலா இந்த மாரி செஞ்சு பாருங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். அதனால ஒரு 2 வயசு, 3 வயசு குழந்தை கூட ரொம்பவே சூப்பரா சாப்பிட்டுடும் இத. ஏன்னா நல்லா வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. பாருங்க இது வந்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்ப போட்டு முடிக்கிறதுக்குள்ளே பாருங்க, ஒரு சைடு வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா, இது வந்து இந்த மாரி திருப்பி விட்டுட்டு, இன்னொரு சைடும் வேக வச்சுக்கலாம். ரொம்ப சீக்கிரமா 2 சைடுமே வெந்து வந்துரும் நம்மளுக்கு. இப்ப இன்னொரு சைடு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா, இது வந்து ஒரு சீக்கிரமா ஒரு 5 நிமிஷத்துல வெந்துருங்க. 2 சைடுமே வந்து ரொம்ப சீக்கிரமா வெந்துடும். இப்ப 2 சைடுமே வெந்துடுச்சு. இத வந்து வெளியில எடுத்துற வேண்டியது தான். நம்மளோட சிம்பிளான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க பஜ்ஜி கேட்டா இந்த மாரி செஞ்சு குடுங்க. இந்த மாவுமே ரொம்ப ஹெல்தி. பழனாவுமே குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். ரொம்ப நல்லதுங்க. இந்த மாரி நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு கூட இது தாராளமா செஞ்சு குடுக்கலாங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவ்வளோதான் வெளியில எடுத்தாச்சு. நம்மளோட சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்தது சொல்லி என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட உங்கள வந்து பார்க்குறேன். இந்த வீடியோவ இதுவரைக்கும் பொறுமையா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.